வணக்கம் viewers, வெல்கம் டு வினோட் அண்ட் குக் அண்ட் க்ரோஷே சேனல். இந்த வீடியோவில் நான் சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணியை ரைஸ் தனியாக வேக வச்சு கிரேவி தனியாக செஞ்சு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தம் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன். முதல்ல ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6லேருந்து 7 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருங்க. அரிசியில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, 2 பிரியாணி இலை. இப்போது ரைஸ் ஒட்டாமல் பளபளன்னு வர்றதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அரிசியை 10லேருந்து 15 நிமிஷம் முக்கால் பாகம் மட்டும், அதாவது 80% மட்டும் வேக வச்சு தண்ணியை தனியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போது கிரேவி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பட்டை 2 துண்டு, 3 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 அனாசி மொக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/2 கப் தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலை சிறிதளவு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன மசாலா பொடிகள் தேவைன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 கப் பட்டர் அல்லது நெய் எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகியதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹோல் கரம் மசாலாவை, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகளை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மசாலா பொடிகளை எல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி வடித்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை மூடி வச்சு 10 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுக்கோங்க. இப்போது கிரேவியையும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி பிரியாணி செய்கிறதுக்கு பாதி கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வடித்து வச்சுருக்கிற ரைஸில் பாதி ரைஸை ஆட் செஞ்சுக்கோங்க. இப்போது அடுத்த லேயரில் மறுபடியும் கிரேவி சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற ரைஸையும் சேர்த்துக்கோங்க.
கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போது பாத்திரத்தை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போது டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.